வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். பிரித்தானியாவில் சுய தொழில் செய்பவர்கள், சிறு தொழில்கள் செய்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. HMRCயிடமிருந்து இந்த மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. அத்துடன் பிரித்தானியாவில் நடக்கின்ற ஒரு வித்தியாசமான களவு பற்றிய செய்தி ஒன்று வெளிவந்துள்ளது. புள்ளி விவரங்களுடன் இந்த களவு பற்றிய செய்தி வந்துள்ளது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை பிரித்தானியாவில் நடைபெற இருக்கின்ற ஒரு வழக்கு பற்றிய செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. ரகசியமான முறையில் நடைபெற இருக்கின்ற ஒரு வழக்கு, அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்க அரசாங்கத்தினால் பிரித்தானிய அரசாங்கத்தின் மீது விதிக்கப்பட்டுள்ள 25% வரி இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது. இது பிரித்தானியர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சொல்லப்போனால் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் இது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான். ஏனென்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த மாதமே அறிவிச்சிருந்தவர் இந்த மாதம் 12ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருந்தார். அப்ப அந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்து பிரித்தானிய மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வரி விலக்கு தருவார், அதாவது பிரித்தானியர்களுக்கு ஒரு வரி விலக்கு தருவார். ஏன்னு சொன்னா பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நீண்ட கால தொடர்புகள் இருக்குது, வரலாற்று ரீதியான தொடர்புகள் இருக்குது. எனவே ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு இந்த வரி விலக்கு இடம்பெறும் என்று சொல்லி, ஆனால் இன்று அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பிரித்தானியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இரும்பு சார்ந்த பொருட்களுக்கு 25% வரி அறவிடப்படும் அமெரிக்காவில் வைத்து. எனவே இது பிரித்தானிய அரசாங்கத்தை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக கருத்து தெரிவித்த பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் தான் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அத்துடன் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தான் தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். இதற்கு ஒரு வசனம் ஒன்றை அவர் பாவித்திருக்கிறார். என்னென்று சொன்னால், ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள் என்று சொல்லி, எல்லா ஆப்ஷன்ஸும் டேபிளில் இருக்கு என்று சொல்லி, அதாவது எல்லா வகையான வழிகளையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் பரிசீலனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இந்த வரி நீக்கப்பட வேண்டும் என்றதான் அவருடைய கருத்து. இருந்த போதிலும் கூட இன்றிலிருந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த இரும்பு சார்ந்த பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அல்லது பிரித்தானிய வர்த்தகர்களுக்கு வருடம் ஒன்றுக்கு 350 மில்லியன் பவுண்ட்ஸ் வருமானம் கிடைக்கிறதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவில் இடம்பெறுகின்ற ஒரு வித்தியாசமான களவு பற்றிய செய்தியும் அது தொடர்பான புள்ளி விவரங்களும் வெளியாகியுள்ளன. உங்களுக்கு தெரியும், இங்கே எத்தனையோ களவுகள் நடக்கிறது. சூப்பர் மார்க்கெட்ஸில் இருந்து, நாங்கள் வச்சுக்கிற சாதாரண கடைகளில் இருந்து எல்லா இடமும் களவுகளுக்கு பஞ்சமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த களவு எதை பற்றின களவு என்று சொன்னால், நாய்கள் பற்றிய களவு, அதாவது நாய்களை களவெடுப்பவர்கள் பற்றிய விவரம். அதாவது 2024ஆம் ஆண்டில் மொத்தமாக பிரித்தானியா முழுவதும், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்கொட்லாந்து மற்றும் நொதர்ன் அயர்லாந்து எல்லா இடமும் கூட்டினா 1808 நாய்கள் களவெடுக்கப்பட்டிருக்காம். களவெடுத்து கொண்டு போய் நல்ல விலைக்கு விற்கணுமாம் இந்த களவெடுப்பவர்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 1808 நாய்களில் அதிகம் களவெடுக்கப்பட்ட நாய் எதுன்னு சொன்னால் பிரெஞ்சு புல்டாக்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு நாய். பிரெஞ்சு புல்டாக்ஸ் அது 51 நாய்கள் களவு போயிருக்காம். அதனுடைய விலை, ஒவ்வொன்றினுடைய விலை 5000 பவுண்ட்ஸ் வருமாம். எனவே நல்ல விலைக்கு விற்கலாம் என்று சொல்லி களவெடுத்திருக்கணும் போல இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்வெய்லர்ஸ். அந்த ரோட்வெய்லர்ஸ் நாய் களவெடுக்கிறது 180% அதிகரிச்சிருக்காம். அதாவது 2023ஆம் ஆண்டோட ஒப்படைக்குள்ள 2024ஆம் ஆண்டில் 180% அதிகரிச்சிருக்காம். அதே நேரம் எக்ஸ் புள்ளி என்று சொல்லி ஒரு நாய் இருக்குதானே, அந்த நாயை களவெடுக்கிற சதவீதம் குறைஞ்சிருக்காம். ஏன்னு சொன்னால் அது யூகேல பேன் பண்ணப்பட்டது சில இடங்களில். ஏன்னு சொன்னால் அந்த எக்ஸ் புள்ளி நாய் கடித்து நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே அந்த நாயை களவெடுக்கிறது குறைஞ்சிருக்காம். அது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டில் இந்த எக்ஸ் புள்ளி நாயை களவெடுத்த 5 பேர் திருப்பி கொண்டு ஓனர்கிட்டயே திருப்பி கொடுத்துருக்கிறோம். எங்களுக்கு இந்த நாய் வேண்டாம், நாங்கள் களவெடுக்கல என்று சொல்லி 5 நாய்கள் ரிட்டர்ன் பண்ணப்பட்டதாம். இப்படியாக 2024ஆம் ஆண்டில் பிரித்தானியா முழுவதும் இடம்பெற்ற நாய் களவு சம்பந்தமாக இந்த புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் இருக்கு. என்னென்னா, கடந்த 10 வருஷத்தில் பிரித்தானியா முழுவதும் 23,430 நாய்கள் 23,430 நாய்கள் களவெடுக்கப்பட்டிருக்காம். எனவே இந்த 2025ஆம் ஆண்டில் எத்தனை நாய்கள் களவு போக போகின்றன என்பது சம்பந்தமாக இந்த வருடத்தினுடைய இறுதியில் தெரிய வரும்.
HMRCயிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது. யாருக்கென்று சொன்னால், இந்த சிறு தொழில்கள் செய்பவர்கள், அதாவது இந்த ஆன்லைனில் உடுப்புகள் விற்கிறார்கள், மற்றது டாக் பாக்ஸ் என்று சொல்லப்படுற இந்த நாய்களை பராமரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் செய்து சைட் ஹாசில்ஸ் என்று சொல்லுவது தானே, அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் செய்து உழைப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு சொன்னால், இவ்வளோ காலமும் இருந்த சட்டப்படி நீங்கள் 1000 பவுண்ட்ஸ் வரைக்கும் ஒரு வருஷத்தில் 1000 பவுண்ட்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. 1000 பவுண்ட்ஸ் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் உழைக்கலாம், பிரச்சனை இல்லை. 1000 பவுண்ட்ஸுக்கு மேலே போய்க்க நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அதுக்கு. ஆனால் இப்போ அந்த தொகையை 3000 பவுண்ட்ஸாக அதிகரிச்சிருக்கிறது HMRC. எனவே நீங்கள் ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி சைட் பிஸ்னஸால் 3000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைக்கலாம், நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதாவது இந்த டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் இருக்குது தானே, அதெல்லாம் நிரப்பி நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்கிறது ITSA என்று சொல்லி, அதாவது இன்கம் டேக்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் என்று சொல்லி, அப்படியான அசஸ்மெண்ட் செய்ய தேவையில்லை என்று சொல்லி HMRC அறிவித்திருக்கிறது. எனவே இது இந்த மாதிரியான சைட் தொழில் செய்பவர்கள், அதிலே மிக குறிப்பாக இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள், இப்போ யூடியூபர்ஸ் அல்லது டிக்டாக்ல பொருட்களை விற்பவர்கள், இந்த மாதிரி காசு உழைக்கிறார்கள் இருக்கணும் தானே, இவைக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் 3000 பவுண்ட்ஸ் வரைக்கும் தாராளமாக உழைக்கலாம். 3000 பவுண்ட்ஸுக்கு மேலே போய்க்குள்ள நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதோட இந்த அறிவிப்பால் நன்மை அடைபவர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் நன்மை அடைவார்களாம். 300,000 பீப்புள் நன்மை அடைவார்கள். அதாவது அவர்கள் கட்டுற டேக்ஸ் குறையும். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90,000 பீப்புள், 90,000 பேர் அறவே டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்காது என்று சொல்லி புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எனவே HMRCயிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாகும். நீங்கள் ஐஃபோன் பாவனையாளரா அப்படின்னு சொன்னால், அடுத்த செய்தி உங்களுக்காகத்தான். என்னென்று சொன்னால், நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை ஒரு நீதிமன்ற வழக்கு ஒன்று நடக்க இருக்குது. அந்த நீதிமன்ற வழக்கு பப்ளிக்கில் நடக்காது, ரகசியமான முறையில் தான் நடக்கும். யாருக்கும் இடையில வழக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆப்பிள் கம்பெனிக்கும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் இடையிலான வழக்கு. ஏன்னு சொன்னால், ஆப்பிள் கம்பெனி பிரித்தானிய அரசாங்கத்துக்கு எதிராக இந்த வழக்கு ஒன்று போட்டிருந்தது. அதாவது ஒரு மேன்முறையீடு ஒன்று செய்திருந்தது. அந்த வழக்கு தான் ரகசியமான முறையில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்குது. ஏன் ரகசியமான முறையில் இந்த வழக்கு நடக்குது என்று சொன்னால், இந்த வழக்கை ஒரு ரகசியம் பற்றின ஒரு ரகசியம்தான். அது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஐஃபோன் பாவனையாளர்கள் என்று சொன்னால் எங்களுடைய தகவல்கள் எல்லாம் ரகசியமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், எங்களுக்கு ஆப்பிள் கம்பெனி வாக்குறுதி தந்திருக்குது, உங்களுடைய அனைத்து தகவல்களும் ரகசியமாக பேணப்படும் என்று சொல்லி. அப்போ அதை நம்பித்தான் நாங்கள் இந்த iCloudல ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம், அல்லது ஏனைய தகவல்களை அப்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் தானே. ஆனால் பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் ஆப்பிள் கம்பெனிகிட்ட கேட்டது, இந்த மாதிரியான ரகசிய தகவல்களை அக்சஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரணும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், சில குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் சில ரகசிய தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கும் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு கருதி நீங்கள் இந்த தகவல்களை எங்களுக்கு தரணும் என்று சொல்லி. இது ஆப்பிள் கம்பெனிக்கும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்தது. அது தனியாக ஆப்பிள் கம்பெனிக்கு மட்டுமில்லாமல் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு மறைமுகமான ஒரு முட்டுப்பாடு வாரத்துக்கு காரணமாக இருந்தது. இதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய நீதிமன்றத்தால் ஆப்பிள் கம்பெனிக்கு எதிராக நிறைய குற்றப்பணம் அறவிடப்பட்டது. அது அவருக்கு ஒரு கோபம். அதே மாதிரி கூகுள் கம்பெனிக்கு எதிராக குற்றப்பணம் அறவிடப்பட்டது. அதுவும் டொனால்ட் ட்ரம்புக்கு கோபம். எங்கட நாட்டு கம்பெனிகளை நீங்கள் பழி வாங்குறீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் பிரித்தானிய அரசாங்கம் இப்படி ஒன்று கேட்க போய்க்குள்ள அது பிரச்சனையாக போனது. இப்போ இது சம்பந்தமான வழக்கு வெள்ளிக்கிழமை நடக்க இருக்குது. அதாவது ADP என்று சொல்லி ஒன்று இருக்குது, ஆப்பிள்ட ஒரு ப்ரோக்ராம். அது என்னென்னு சொன்னால், அட்வான்ஸ்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் என்று சொல்கிறது. அதைத்தான் தெர சொல்லி கேட்டுக்கொண்டிருக்குது பிரித்தானிய அரசாங்கம். அப்போ முறைப்படி அது பிரித்தானிய அரசாங்கம் கேட்கறதுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி ஆப்பிள் சொல்லுது. ஆனால் பிரித்தானிய அரசாங்கம் சொல்லுது, நாட்டினுடைய பாதுகாப்பு கருதியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் இதை தந்து தான் ஆகணும் என்று சொல்லி கேட்குது. எனவே 2 தரப்புக்கும் இடையிலான இந்த முரண்பாடு முட்டுப்பாடு இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. வெள்ளிக்கிழமை ரகசியமான முறையில் இது சம்பந்தமான வழக்கு ஒன்று நடக்க இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற போது நிச்சயமாக அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். இப்போ நீங்கள் சொல்லலாம் என்னென்னு சொன்னால், ஆப்பிள் கம்பெனியின் பக்கம் நியாயம் இருக்கா அல்லது பிரித்தானிய அரசாங்கத்தின் பக்கம் நியாயம் இருக்கா? பிரித்தானிய அரசாங்கம் ஆப்பிள் கம்பெனிகிட்ட இந்த ரகசிய தகவல் எல்லாத்தையும் திற சொல்லி கேட்கறது நியாயமா நியாயம் இல்லையா? ஆப்பிள் கம்பெனி அதை கொடுக்க மறுக்கிறது நியாயமா நியாயம் இல்லையான்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.